லூக்கா 18ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். லூக்கா. சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வேன் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். இந்த வசனம் இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமாக தேவன் நமக்கு தந்தரின ஒரு வாக்குத்தத்தம். இதிலே நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் ஜெபத்தை குறித்து இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஜெபத்தை குறித்து அவர் கற்றுத்தருகும் பொழுது இந்த வார்த்தையை அவர் சீஷர்கள் மத்தியிலே இதை பயன்படுத்தினார். அங்கே உள்ளவர்கள் மத்தியிலே ஊமையாக இந்த காரியத்தை அவர் அழகாய் கற்றுக் கொடுத்தார். இங்கே நம் ஆண்டவர் அவர் நிறைவேற்றுகிறவர் சொல்லி எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சொன்னதை நிறைவேற்றுகிறவர், அவர் சொன்னதை செய்து முடிக்கிற ஆண்டவர் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் செயல்படுகிறவர் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் நாம் சொல்லும் ஜபங்களுக்கு, நாம் ஏறெடுக்கும் ஜபங்களுக்கு பதில் தருகிறவர் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இத்தனை காரியங்கள் நம் ஆண்டரை குறித்து நிறைய சொல்ல முடியும். இன்னும் நிறைய சொல்லிட்டே இருக்கலாம். பெரிய பெரிய அதிசயங்களை செய்கிறவர், அற்புதங்களை செய்கிறவர் நம்ம சொல்ல முடியும். இங்கே நம்ம பார்க்கிறோம், ஆண்டவர் செயல்படுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்தால் ஆண்டவர் செயல்படுவார் என்பதை நம்ம இருக்கிற நேரத்திலே நாம் பார்க்கலாம். இங்கே இந்த அதிகாரம் முதல் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். லூக்கா 18ஆம் அதிகாரம் இந்த முதல் வசனத்தை ஒரு வாசிக்க கேட்கலாம். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். ஓகே, தேங்க்யூ. இங்க பார்க்கிறோம், சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார் அப்படின்னு சொல்லி இங்க நம்ம பார்க்கிறோம். அப்போ இங்க நம்ம ஃபர்ஸ்ட் வாசித்தோம், என்ன வாசித்தோம்? சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும் பொழுது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். இந்த அதிகாரத்தின் தொடக்கத்தின் முடிவு தான், அதாவது இந்த ஒரு கான்வர்சேஷன் ஆரம்பிக்கிறார்ல, இந்த ஜபத்தை குறித்து அவர் பேசுகிறார். அதனுடைய ஒரு முடிவு தான் இங்கே இந்த வாக்கு தத்தமாக என்ன சொல்றாரு? சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். அப்போ இங்க அவர் என்ன எம்பசைஸ் பண்றார் அப்படின்னு சொன்னா, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜபம் பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லி இங்கே ஆண்டவர் நம்மளுக்கு சொல்லி கொடுக்கிறார். இங்க நீங்க ஜபத்தை மட்டும் நீங்க இப்போ ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஆனா இன்னொரு விஷயத்தையும் நாம் இது கூட சேர்த்துப்போம். ஆனா இப்போ நம்ம ஜபத்தை தான் பார்க்க போகிறோம். ஆனா இதையும் உங்களுக்கு நான் சொல்ல போறேன். இந்த பெர்சிஸ்டன்சி அப்படின்னு சொல்லி இந்த ஒரு உவமை மூலமாக ஆண்டவர் அங்க கற்றுக் கொடுக்கிறார். விடாமுயற்சி, தொடர்ந்து ஒரு காரியத்தை நாம் எடுத்தோம் அப்படின்னு சொல்லி அப்படியே நிறுத்துறதல்ல, தொடர்ந்து அந்த காரியம் வெற்றி பெறுகிற வரைக்கும் என்ன பண்ணணும்னா அதை நாம் செய்துட்டே இருக்கணும். இந்த ஊமை மூலமா அதுதான் அங்க சொல்லி கொடுக்கிறார். அதை தான் ரொம்ப தெளிவா என்ன பண்றாரு, இந்த ஊமை மூலமாக அங்கே இருந்த மக்களுக்கும் சரி, அங்க இருந்த ஆசாரியர்களும் சரி, சீஷர்களுக்கும் இதை கற்றுக் கொடுக்கிறார். அப்படி இந்த ஊமையில என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, இந்த ஊமையில ஒரு விதவை தாய் இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் ஒரு நீதி அரசர் இருக்கிறார். இந்த விதவை தாய்க்கு ஒரு பிரச்சனை. அவங்க என்ன பண்றாங்க, அந்த பிரச்சனை சம்பந்தமாக அந்த நீதி அரசரை போய் சந்திக்கிறாங்க. எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு விடுதலை வேணும், என்னுடைய பிரச்சனைக்கு ஒரு தீர்வு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவங்க சந்திக்கிறாங்க. அவர் அதை கேட்கிறார், செய்யறேன் அப்படின்னு சொல்றார். இந்த அம்மா போயிடுறாங்க. தொடர்ச்சியா அவங்க அந்த நீதி அரசரை போய் சந்திக்கிறாங்க. சந்திக்கும் போதெல்லாம் அவங்க எதை குறித்து தான் பேசுகிறாங்க? எதை குறித்து தான் பேசுறாங்க? இந்த பிரச்சனை, எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனை எப்போ நீங்க சால்வ் பண்ணி தருவீங்க, இது எப்போ நீங்க எனக்கு இதை நீங்க சொல்யூஷன் கொடுப்பீங்கன்னு சொல்லி என்ன பண்றாங்க, தொடர்ச்சியா எப்பெல்லாம் போறாங்களோ அப்பெல்லாம் என்ன, எதை பத்தி தான் அவங்க சொல்றாங்க? இந்த பிரச்சனையை மட்டும்தான் அவங்க ஃபோக்கஸ் பண்றாங்க. இப்போ அவர் ஒரு கடவுளை அறியாதவர், அவர் நன்மை செய்வதற்கு ஏற்றவரா நமக்கு தெரியாது.
ஆனாலும் எங்க ஆண்டவர் அப்படி நிறுத்திட்டு என்ன சொல்றாரு, அவரே என்ன பண்றாரு, நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்ப பரம தகப்பன் நீங்க ஏறெடுக்கும் ஜெபங்களுக்கு பதில் தருவாரா தர மாட்டாரான்னு சொல்லி கேட்கிறார். ஹல்லேலூயா. அப்புறம் தான் இங்க சொல்றாரு, இந்த ஓமை முடித்த உடனே சொல்றாரு, சீக்கிரத்திலே நியாயம், அந்த வசனத்தை வாசிங்க, சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். இந்த வசனத்தை நம்ம ரெண்டா பிரிக்க முடியும். ஆகிலும்ல இருந்து செகண்ட் பார்ட்டாவும் ஆகிலும் வரைக்கும் ஃபர்ஸ்ட் பார்ட்டாவும் நம்ம பிரிக்க முடியும். நம்மளுக்கு நேரம் இருக்கிற வரைக்கும் எவ்வளோ பார்க்க முடியுமோ பார்க்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டை இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அப்போ இங்க நாம் ஒரு காரியத்தை தெளிவாய் நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். அந்த பெர்சிஸ்டன்சி, ஒரு காரியத்தை நாம் ஆண்டவர் இடத்துல நம்ம கேட்கும் பொழுது அதை நாம் பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் என்ன பண்ணக்கூடாது, அந்த காரியத்தை மாற்றக்கூடாது. ஒன்றை நான் கேட்டேன் அதே நான் நாடுவேன். அப்போ நம்மளுடைய ஜெபம் அந்த பதில் கிடைக்கிற வரைக்கும் என்ன பண்ணணும்னா அதிலே தரித்து இருக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் ஆரம்பிக்கிறோம், ஜெபம் பண்றோம், அந்த ஜெபம் நடந்துட்டு இருக்கும் போதே இன்னொரு ஆசை வந்துடுது. அந்த ஆசை என்ன பண்ணிடுறோம், உள்ள சேர்த்துடுறோம். இதுக்கே என்ன பண்ணல, நம்ம இன்னும் பதில் வாங்கல, அதுக்குள்ள என்ன பண்ணிடுறோம், அடுத்த ஒரு ஆசையை ஆண்டவர்கிட்ட சொல்றோம். தப்பு கிடையாது, சொல்லலாம். ஆனா இதுக்கு என்ன பண்ணிடுறோம், கொடுக்க வேண்டிய அந்த அந்த வெயிட்டேஜ் என்ன பண்ணல, நாம் கொடுப்பதில்லை. நம்ம எந்த அளவுக்கு இதை குறித்து யோசிக்கிறோம், இதை குறித்து நம்ம சிந்திக்கிறோம் என்பது ஆண்டவர் முக்கியமானது. அதுதான் ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கிறார். நம்ம இது ரொம்ப முக்கியத்துவப்படுத்துறோமா, இந்த கேட்கிற காரியம். இப்போ நம்ம இந்தியாவுக்காக ஜெபிக்கிறோம், இந்தியா சந்திக்கப்படணும்னு சொல்லி ஜெபிக்கிறோம். இது ஒரு நாள் நடந்துடாது. இது ஒரு நாள்ல இப்போ நம்ம இன்னைக்கே ப்ரேயர் பண்ணி இன்னைக்கே என்ன பண்ண முடியாது, இது சாத்தியம் இல்லை. ஆனா இது பின்னாடி ஆண்டவர் ஒர்க் பண்ணிட்டே தான் இருக்கிறார். அந்த நம்பிக்கையோட நாம என்ன பண்ணணும், ஒவ்வொரு நாளும் இதற்காக ஜெபம் பண்ணிட்டே இருக்கணும். ஆட்களை அனுப்புங்க ஆண்டவரே, நிறைய பேர் சந்திக்கப்பட வேண்டும், இன்னும் நிறைய பேர் உம்முடைய நாமத்தை கேட்கல, இப்படின்ற அந்த ஒரு பாரம் நமக்குள்ள எப்பவும் செயல்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். இந்த ஒரு அந்த தீ உள்ள எரிஞ்சிட்டே இருக்கணும். அதுதான் நம்மளை ஜெபிக்க வைக்குது. அதை குறித்து நம்ம யோசிச்சுட்டே இருக்கணும். அங்க பல ஜனங்கள், பல ஆயிரம் ஜனங்கள் இன்னும் இயேசு ஒரு தடவை கூட அவங்க கேட்கவே இல்லை. இயேசுனா யாருன்னே தெரியாத மக்கள் இருக்கிறாங்க. அப்போ இந்த எண்ணங்கள் நமக்குள்ள செயல்பட்டுட்டே, அதே போலதான் அப்போ இங்க நம்ம பார்க்கிறோம் பாருங்க, ஆண்டவர் நம்ம கிட்ட சொல்றாரு, ஒரு விஷயத்தை நீ கேட்கிறியா, அதை நான் உனக்கு தருகிற வரைக்கும் என்ன பண்ணு, நீ அதையே கேள். அதே போல கன்சிஸ்டன்சி, இந்த ரெண்டு வார்த்தை நீங்க மனசுல வச்சுக்கோங்க. பெர்சிஸ்டன்சி, விடாமுயற்சி, தொடர்ச்சியா. இதுக்கு நீங்க கூகுள்ல நீங்க பாத்தீங்க, அல்லாட்டி சாட் ஜிபிடில போட்டு பாத்தீங்கன்னு சொன்னா என்னெல்லாம் வருது அப்படின்னு சொன்னா, பிடிவாதம். எப்படி உங்க பிள்ளைங்க உங்க மேல உட்காந்து சட்டையை பிடிச்சிட்டு இது கண்டிப்பா நீங்க தந்தே ஆகணும்னு சொல்லி பிடிச்சு கேட்பாங்கல்ல, நீங்க என்ன பண்ணுவீங்க, கொஞ்ச நேரம் கேட்க விடுவோம்னு சொல்லி என்ன பண்ணுவீங்க, சில நேரம் அப்படியே அவங்கள கேட்க வைப்பீங்க. எங்க அப்பா அப்படிதான் பண்ணுவாங்க. சின்ன வயசுல இருக்கும் போது ஏதாவது வேணும் அப்படின்னு சொன்னா அப்பா மேல உட்காந்து இடிச்சு கேட்பேன், எனக்கு இது கண்டிப்பா தந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி. கொஞ்ச நேரம் அப்பா விளாடுவாங்க, கேட்க விடுவாங்க, நான் எப்படி கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. அந்த கடைசியா என்ன, அப்பா கொடுக்கணும் தான் இருக்கும். நம்ம உங்க பிள்ளைங்களுக்கு நீங்க கொடுக்கணும் தானே நினைப்பீங்க, எதுனாலும் கொடுக்கணும் தானே நினைப்பீங்க, நீங்க தடுக்க மாட்டீங்களா? அதே போலதான் நம்ம பரம தகப்பனும் அப்படிதான். ஹல்லேலூயா. உங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசை, உங்களுக்கு செய்யணும்னு ஆசை, ஆனா நீங்க எந்த அளவுக்கு அதை நீங்க கேட்கறீங்கன்னு சொல்லி விரும்புகிறார். ஹல்லேலூயா. உங்க கையில தான் இருக்குது. நீங்க ஒரு தடவை கேட்டுட்டு சரி போது வேண்டாம் அடுத்து மாத்துவோம், டெய்லி மெனு மாத்துற மாதிரி என்ன பண்ணிடுறோம், மாத்திடுறோம். போன்ல ரீல்ஸ் மாத்துற மாதிரி என்ன பண்ணிடுறோம், இதையும் என்ன பண்ணிடுறோம், மேல இந்த ப்ரேயர் ரிக்வெஸ்ட போதும் நெக்ஸ்ட், இது முடிச்சா நெக்ஸ்ட், அப்படியே 4-5 என்ன பண்ணிடுறோம், உள்ள இழுத்து போட்டுடுறோம். அப்புறம் எதுக்கு ப்ரேயர் பண்ணோம், எதற்கு நம்ம ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சோன்னே தெரியாம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நாம சுத்திட்டு இருக்கிறோம். ஆனா ஒன்றை நான் கேட்டேன் அதையே நான் நாடுவேன், அதுவே நம்ம ஜெபமா இருக்கணும். அதை நாம் பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும், அது ஆண்டவர் கையிலேருந்து வாங்குற வரைக்கும் மாற்றக்கூடாது. அதை தான் இந்த தாயார் செஞ்சாங்க. அதை தான் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற
ஒரு சரியா இல்லாத ஒரு நபரே அதை நான் உனக்கு செய்கிறேன் நீ போகலாம் சொல்லும் பொழுது ஒரு பரம தகப்பன் நாம் சொல்லி ஜபிக்கும் ஜபங்களுக்கு பதில் தருவார தரமாட்டாரா? ஹல்லேலூயா. எல்லாம் கரண்டு தட்டி ஆண்டவரை மையப்படுத்தலாமா? அப்பேற்பட்ட ஒரு ஆண்டவரை நாம் ஆராதிக்கிறோம். சாதாரண ஆண்டவர் அல்ல, அவர் ஜபங்களுக்கு பதில் தருகிறவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஆண்டவராய் இருக்கிறார். அவர் செயல்பட்டுட்டு தான் இருக்கிறார். அப்போ இந்த பெர்சிஸ்டன்சின்னு சொல்லும் போது இது எல்லாத்துக்குமே பொருந்தும். அதான் நான் இப்போ நம்ம ஜபத்தை பற்றி தான் பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனால் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கைன்னு எடுத்துக்கலாம்னு சரி, அல்லாட்டி உலக பிரகாரமா காரியமா இருந்தாலும் சரி, இந்த பெர்சிஸ்டன்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு காரியத்தை எடுத்து அதை அப்படியே நிறுத்துறது அல்ல, அதை தொடர்ச்சியாக நாம் செய்ய என்ன பண்ணணும், நாம முயற்சி எடுத்துகிட்டே இருக்கணும். இது எங்கேயும் பொருந்துன்னு பாருங்களேன். நம்மளுடைய ரட்சிப்புக்கும் இது பொருந்துது. நீங்கள் மத்தேயு 24:13 வாசித்தீங்கன்னு சொன்னால், கடைசி வரை நிலை நிற்பவனே, முடிவு பெறும் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் இருக்கு. அப்போ நிலை நிற்பவன், அதுவும் பெர்சிஸ்டன்சி தான். அந்த வார்த்தை நீங்கள் இங்கிலீஷில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு வரும் பெர்சிஸ்டன்சின்னு வரும். இப்போ கடைசி வரைக்கும் என்ன பண்ணணும், நிலைத்து நிற்கணும். நாம் எடுத்த முடிவிலே நாம் நிலைத்து நிற்கணும். முடிவை மாற்றக்கூடாது. நீங்கள் ஒரு முடிவு எடுக்கிறீங்க, இதுதான் சரின்னு ஒரு முடிவு எடுக்கும் பொழுது அந்த எடுத்த முடிவில் நீங்க நிற்கணும். ஃபர்ஸ்ட் நீங்களே தடுமாறக்கூடாது. அதுதான் நிலை நிற்கிறது, அதுதான் தடுமாறாமல் நிற்கிறது, அதுதான் எனக்கு இதுதான் சரி, என்னுடைய பாயிண்ட் இதுதான் அப்படின்னு சொல்லி நிற்கிறீங்க பாருங்க, அதுதான் நிலை நிற்கிறது. அப்போ நாம் எடுத்த காரியத்தில் நாம் நிலைத்து நிற்க வேண்டும். அதில் நாம் தடுமாறக்கூடாது, அதில் மனசை மாற்றக்கூடாது. இப்படி யோசிக்கலாம், அப்படி பண்ணலாம்னு சொல்லி என்ன பண்ணக்கூடாது, நம்ம இப்படி பண்ணியிருக்கலாமோ அப்படி பண்ணியிருக்கலாமோன்னு சொல்லி. அதே போல் இங்கே இந்த நேரத்தில் நம்ம இன்னொரு விஷயத்தையும் நாம் படித்துக்கொள்ளணும். என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு விஷயத்தை நாம் துவங்கும் பொழுது ஒரு விசுவாசத்தோடு நம்ம துவங்கியிருப்போம். ஆமாவா இல்லையா? எத்தனை பேர் சொல்கிறீங்க? அப்படியே ஆரம்பிச்சிருவோமா? இல்லை, ஒரு விசுவாசம் வந்த பிறகுதான் நம்ம செயல்பட ஆரம்பிக்கிறோம். எத்தனை பேர் சொல்கிறீங்க? நீங்கள் எல்லாரும் கை தூக்குனா தான் நான் அடுத்த பேசுவேன். ஏன்னா விசுவாசம் தான் நம்மளுக்கு அடிப்படையே. கிறிஸ்தவ வாழ்க்கை அடிப்படையே விசுவாசம் தான். நம்ம விசுவாசம் இல்லாமல் செய்கிற அனைத்துமே பாவம்னு சொல்லியிருக்கு. அப்போ நாம் விசுவாச மூலமாக தான் ஒரு காரியத்தை துவங்குறோம். அப்போ ஒரு செயலை நாம் ஆரம்பிக்கும் பொழுது, அல்லாட்டி ஒரு ஜப குறிப்பு நாம் ஜபம் செய்கிறோம், ஒருத்தருக்காக நம்ம ப்ரேயர் பண்ணுறோம், என்ன விசுவாசத்தோடு நம்ம அந்த ஜப குறிப்பை நம்ம செய்து ஆரம்பிக்கிறோமோ, அதில் சில தாமதங்கள் வந்தாலும் அதே லெவலில் நிற்கணும். அந்த விசுவாசத்தை இறங்கிடக்கூடாது. அதான் நிலை நிற்கிறது, அதான் பெர்சிஸ்டன்சி. ஆண்டவர் செய்வார். ஏன்னா நீங்கள் ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிச்சிங்க? ஆண்டவர் பதில் தருவார், ஆண்டவர் இதை செய்து முடிப்பார், ஆண்டவர் இதை செய்வதற்கு எனக்கு பதில் தருவார், பலன் தருவார், என்னை தடப்படுத்துவார்னு சொல்லி தான் ஆரம்பித்தோம். அந்த விசுவாசத்துல நம்ம அந்த காரியத்தை செயல்படுத்த ஆரம்பித்தோம். ஆனால் அதே நிலையில நாம் நிலைத்து நிற்கிறோமா? அந்த விசுவாசத்துல நாம் நிலைத்து நிற்கிறோமா? ஆல்ரெடி சில புயல் வந்த உடனே நம்ம இறக்கிடுறோமா? இல்லை, நம்மளுக்கெல்லாம் நடக்காது. நமக்குலாம் ஆண்டவர் செய்ய மாட்டார். அதனால தான் ஆண்டவர் அங்கே ரொம்ப தெளிவாக சொல்றாரு, சோர்வடையாமல் என்ன பண்ணணும், நம்ம ஜெபம் பண்ணணும், தொடர்ச்சியாக ஜெபம் பண்ணணும், சோர்வு இல்லாமல் தொடர்ச்சியாக ஜெபம் பண்ணணும். இங்கே நிறைய பேருக்கு அதுதான் பிரச்சனையே. நல்லா நம்ம ஆரம்பிக்கிறோம், ஜெபிக்க ஆரம்பிக்கிறோம், செயல்பட ஆரம்பிக்கிறோம், சில தடைகள் வந்தால் என்ன பண்ணிடுறோம், நம்ம ஸ்டாப் பண்ணி, இது நம்மளுக்கு நடக்காது போல, இது ஆண்டவர் நம்மளுக்கு தரமாட்டார் போல, இது ஆண்டவர் நம்ம குடும்பத்தில் செய்ய மாட்டார் போல, நம்ம வாழ்க்கையில் செய்ய மாட்டார் போலன்னு சொல்லி என்ன பண்ணிடுறோம், நம்ம தடுமாறிடுறோம், நம்ம ஸ்டாப் பண்ணிடுறோம். ஆனால் ஆரம்பிக்கும் போது எந்த ஒரு முயற்சியில், எந்த ஒரு முழு வீச்சில் நம்ம ஆரம்பிக்கிறோம், 100% நம்ம அங்கே எஃபர்ட் போட்டு தான் ஆரம்பிக்கிறோம். அதே 100%ஓட நம்ம என்ன பண்ணணும், ட்ராவல் பண்ணணும். அதுதான் விடாமுயற்சி, அதுதான் பெர்சிஸ்டன்சி. அதே போல் நீங்கள் எதற்காக நீங்கள் அந்த பயணத்தை ஆரம்பிச்சிங்களோ அந்த கன்சிஸ்டன்சி, அது என்ன பண்ணிடக்கூடாது, நீங்கள் மாற்றிடக்கூடாது. இது ஆண்டு நம்மகிட்ட எதிர்பார்க்குற காரியம். இந்த தாயார் தொடர்ச்சியாக எப்போல்லாம் அங்கே போகிறாங்களோ, எப்போல்லாம் அவரை பார்க்குறாங்களோ, எப்போல்லாம் அவர் வராங்களோ, அவரே உனக்கு செஞ்சிடறாமா அப்படின்னு சொல்லி என்ன அந்த அளவுக்கு அவர் ஒரு வெறுப்பு ஏற்றுற அளவுக்கு என்ன பண்ணிட்டாங்க,
அந்த அம்மாவை பார்த்தாலே அவருக்கு அதான் ஞாபகம் வரும். எத்தனை பேர் உங்க கூட அப்படி நிறைய கொஞ்சம் பேர் இருப்பாங்கல்ல, நச்சரிச்சுட்டே இருப்பாங்க சில காரியத்தை, அதை செய்யற வரைக்கும் விட மாட்டாங்க. அதை அதை பண்ணுன்னு சொல்லி அதை பண்ணாதான் அவங்க நிறுத்துவாங்க. அது வரைக்கும் அவங்க எப்போல்லாம் பார்க்குறோமோ, இப்போ என்ன அதை பண்ணிட்டியா அப்படிதான் கேட்பாங்க. கொஞ்சம் தள்ளி போயிட்டு வந்தாலும் என்ன பண்ணுவாங்க, அதை பண்ணிட்டியா, அதை முடிச்சிட்டியா. அப்படி அந்த அளவுக்கு என்ன பண்ணும், ஆண்டவரை நம்ம நச்சரிக்கணும். எனக்கு நீங்க கொடுத்தே ஆகணும், நீங்க கொடுக்கலன்னா நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி. எத்தனை பேர் இந்த ஒரு தீர்மானம் எடுக்க விரும்புறீங்க? ஹல்லேலூயா. இப்படி நாம் செயல்படும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் நமக்காக அங்கே இடைப்படுகிறார். ஆண்டவர் நமக்காக காரியங்களை மாறுதலாக முடிய பண்ணுகிறார். ஹல்லேலூயா. இது முதல் காரியம். எப்படி இது நடக்கும்ன்றதுக்கு நாம பார்த்துட்டு இருக்கிறோம். சோர்வடையாமல் சோர்ந்து போகாமல் என்ன பண்ணணும், நாம தொடர்ச்சியா இந்த காரியத்திற்காக நாம் ஜெபம் செய்ய வேண்டியது அவசியமா இருக்குது. அடுத்து இங்கே நியாயம் செய்வார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இங்க என்ன, அந்த நியாயம்னா என்ன, ஆண்டவர் நியாயம் செய்யறதுனா என்ன, யாராவது சொல்ல முடியுமா? ட்ரை பண்றீங்களா? எப்படி நியாயம் செய்வார்? ஆண்டவர் எப்படி நியாயம் செய்வார் சொல்லுங்க. யாராவது சொல்ல விரும்புறீங்களா? ட்ரை பண்றீங்களா? ட்ரை. ஆண்டவர் எப்படி நியாயம் செய்வார்? ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார்னு பார்த்தோம். அதுதான் அந்த சீக்கிரம் ஆண்டவர் செயல்படுவதற்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்றத பார்த்தோம். சோர்வடையாம தொடர்ந்து என்ன பண்ணணும், நாம ஜெபம் பண்ணணும்னு பார்த்தோம். இங்கே ஆண்டவர் நியாயம் செய்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? இங்க இந்த ஒரு காரியத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் அவர் நியாயம் செய்கிறவர் தான், அதுல மாற்றமே கிடையாது. அவர் நியாயம் செய்கிறவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் நமக்காக வழக்காடுகிற தேவன். அவர் ஒரு வழக்கறிஞர், நமக்காக அவர் வழக்காடுகிறவர், யுத்தம் செய்கிறவர், நமக்காக எதையும் செய்வார். ஆனா எது வரைக்கும் அவரால் செயல்பட முடியும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம எல்லா தப்பையும் பண்ணிட்டு அந்த பசங்கள்லாம் திட்டுவோம் பார்த்தீங்களா, உருட்டை கண்ணாச்சு உருட்டிட்டு இருக்கிறான், ஏதோ தப்பு பண்ணிட்டு உருட்டிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. அப்படி நம்ம திருன்னு முழிச்சிட்டு இருந்தோம்னா வேலைக்கு ஆகாது. நம்ம கரெக்டாக இருக்கிறோம், நம்ம ஆண்டவர் சொல்படி செயல்பட்டு இருக்கிறோம், வசனத்தின்படி நம்ம செயல்பட்டு இருக்கிறோம், அவர் சித்தத்தின்படி நம்ம செயல்பட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம உறுதியாய் நம்ம சொல்ல முடியும், நம்ம செயல்படுகிறவா இருப்போம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமா ஆண்டவர் நியாயம் செய்வார். அப்படிப்பட்ட இடத்துல தான் ஆண்டவரால் நியாயம் செய்ய முடியும். நம்ம தப்பு செஞ்சுட்டு ஆண்டவர்கிட்ட என்ன பண்ண முடியாது, எனக்கு நியாயம் செய்யுங்க, எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்க முடியாது. அவரால் உதவி செய்ய முடியாது, செய்ய மாட்டார். செய்ய முடிந்தாலும் என்ன பண்ண மாட்டார், அவர் உதவி செய்ய மாட்டார். நம்ம பக்கம் நியாயமே கிடையாது, நம்ம நியாயமா செயல்படலை, அவர் எதிர்பார்க்கிறபடி நம்ம செயல்படலை. அவர் நம்ம வாழ்க்கையில நியாயம் செய்யணும், நம்மளுக்கு பதில் தரணும் அப்படின்னு சொன்னா நம்ம நியாயமாய் செயல்பட்டு இருக்கணும். ஹல்லேலூயா. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி ஒருவேளை நம்ம தவறிட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த தவறை நம்ம உணர்ந்து கொள்ளணும். அதற்கு ஆண்டவர்கிட்ட போய் நம்ம வழக்காடக்கூடாது, நம்ம ஒரு வழக்கறிஞனா மாறக்கூடாது. நான் இதனால தான் அப்படி செஞ்சேன், அதனால தான் இப்படி செஞ்சேன். அந்த ஏவாள் என்ன சொன்னா, ஆதாம் ஏவாளை கை காட்டினா, ஏவாள் என்ன சொல்றான், அந்த பாம்பு தான் தூண்டி உசுப்பேத்தி விட்டுச்சு, சாப்பிட்டு பாருன்னு சொல்லிச்சு அப்படின்னு சொல்லி. அப்போ நம்ம செஞ்ச தப்ப நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா உணரணும். அப்போதான் ஆண்டவர் நம்ம மூலமாய் செயல்பட முடியும். அப்போ ஆண்டவர் நியாயம் செய்யணும், நியாயம் விசாரிக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம ஃபர்ஸ்ட் நீதியாய் நடக்கணும். ஹல்லேலூயா. மற்றவர்களும் சரி, நம்ம செய்கிற காரியம், ஒரு இடத்துல நம்ம செயல்படுகிறோம், ஒரு இடத்துல வேலை செய்கிறோம், அங்கே நம்ம நீதியாக இருக்கிறோமா, அங்கே உண்மையாக நம்ம செயல்படுறோமா, மற்றவர்களை உன்னை போல் பிறனை நேசின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நம்மளை எப்படி நேசிக்கிறோமோ அதே லெவலுக்கு நம்ம அடுத்தவங்களை நேசிக்கிறோமா, இதெல்லாம் தான் நியாயம் செய்கிறது. எனக்கு பிறன் யார் அப்படின்னு சொல்லி கேட்டால, உன்னோட அயலத்தாரே, உன்னுடைய நெய்பர், நம்மை சுற்றி உள்ளவர்கள், அவங்களுக்கு நம்ம என்ன செய்கிறோம்,
அவங்கள நம்ம எப்படி பார்க்குறோம், எப்படி ட்ரீட் பண்ணுறோம்? அவங்க முன்னாடி ஒன்று பேசுறது, அவங்க போன பிறகு ஒன்று பேசுறது. அது உங்கள் உறவினராக இருக்கட்டும், உங்கள் உறவினர் முன்னாடி நல்லா மாமா அத்தை அப்படிலாம் பேசுவோம். போன பிறகு என்ன பேசுவோம்? அவர் கிடக்கிறார், ஏதோ பண்ணிட்டு இருக்கிற, ஏதோ சொல்லுவார், ஏதோ வாயில் வர்றது என்ன பண்ணுறது சொல்கிறது. இப்படி ஒரு டபுள் கேம்லாம் கிடையாது. இதுதான் எப்படி ஆண்டவர் எப்பொழுதும் அவராகவே இருந்தார், மாற்றிக்கொள்ளவே இல்லை. யாருக்காகவும் தன்னை மாற்றிக்கொள்ளவே இல்லை. எந்த சூழ்நிலையிலும் அவர் மாற்றிக்கொள்ளவே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு ஜீவியத்தை உடையவர்களை நாம் மாற வேண்டும். ஹல்லேலூயா. அப்பொழுதுதான் ஆண்டவர் நமக்காக யுத்தம் செய்வார், கண்டிப்பாக செய்வார். அதற்கு நான் ஒரு சாட்சியாக இருக்கிறேன். என்னால் சொல்ல முடியும், ஆண்டவர் அப்படி நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் அவர் செயல்பட வல்லவராக இருக்கிறார், அவளை செயல்பட முடியும். அப்போ இந்த வாக்கு தத்தத்தை நாம் சுதந்திரிக்கணும் அப்படின்னு சொன்னா முதல்ல என்ன செய்யணும்னா, சோர்வடையாமல் ஜெபம் பண்ணணும். விசுவாசத்தோட என்ன பண்ணணும், நாம ஜெபம் பண்ணணும். ஒரு விஷயத்தை துவக்கும் போது என்ன லெவல்ல, எந்த விசுவாசத்துல நம்ம துவங்கணுமோ அதே லெவல் என்ன பண்ணணும்னா துவங்கணும். அதே போல அந்த கன்சிஸ்டன்சி, ஒரே ஒரு விஷயத்திற்காக என்ன பண்ணணும், அது பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் என்ன பண்ணணும்னா ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கணும். அதே போல் ஆண்டவர் செயல்படும், நியாயம் செய்யணும் அப்படின்னு சொன்னால் நாம் முதல்ல நீதி உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். வேதத்தின் நீதியின்படி நாம் செயல்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்போ நிச்சயமாக ஆண்டவர் அங்கே செயல்படுகிறதை நம்மால் பார்க்க முடியும். இங்கே ஒரே ஒரு சம்பவத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்லி முடிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தை எடுத்துப்போம். அதில் பேதுருவை குறித்து நாம் பார்க்கிறோம். இங்கே ஏரோது ராஜா யோவான் உடைய சகோதரர் யாக்கோப் என்ன பண்றாரு, கொலை செய்கிறார். 12ஆம் அதிகாரம் முழுமைக்கும் நீங்க வாசிக்க முடியும். அது ஒரு பண்டிகை நாளா இருக்கிறபடியால் அடுத்து இவர் கொலை செய்கிறாரு. கொலை செஞ்சு அந்த மக்களுக்கு இந்த விஷயத்தை அவங்க சொன்ன உடனே அந்த மக்கள் எப்படி ரியாக்ட் பண்றாங்கன்னு பார்க்கிறார். அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, அங்குள்ள யூதர்கள் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்படின்னு தெரிஞ்சதும் அப்போ அடுத்தடுத்த பெரிய தலைகளை என்ன பண்றார், அவர் பிடிக்கிறார். அப்படி பிடிக்கப்பட்டவர் தான் பேதுரு. நெக்ஸ்ட் இப்ப யாரு லைன்ல இருக்கிறா, பேதுரு. அந்த பண்டிகை நாளா இருக்கிறபடியினால் என்ன பண்ணல, அவங்க இம்மிடியேட்டா அதை அவங்க எக்ஸிக்யூட் பண்ணல, டிலே பண்றாங்க. அந்த பண்டிகை முடியட்டும், முடிஞ்ச உடனே என்ன பண்ணுவோம், யாக்கோபுக்கு என்ன செஞ்சோமோ அதே என்ன பண்ணிடணும், பேதுருக்கும் நம்ம பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுறாங்க, பேதுருவை பிடிச்சிட்டு போறாங்க. பிடிச்சு என்ன பண்றாங்க, 3ஆம் வசனத்தை வாசிங்க. பிரியமா இருக்கிறது என்று அவன் கண்டு பேதுருவையும் பிடிக்க தொடர்ந்தான். அப்பொழுது புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாட்களா இருந்தது. அவனை பிடித்து சிறைச்சாலையிலே வைத்து பஸ்கா பண்டிகைக்கு பின்பு ஜனங்களுக்கு முன்பாக அவனை வெளியே கொண்டு வரலாம் என்று எண்ணி அவனை காக்கும்படி வகுப்புக்கு 4 போர் சேவகராக ஏற்படுத்திய 4 வகுப்புகளில் வசமாக ஒப்புவித்தான். ஓகே, தேங்க்யூ. அப்போ நம்ம கிளியரா பார்க்குறோம், பேதுருவை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அவன் கையில இப்போ சங்கிலியால கட்டப்பட்டு பேதுரு இப்ப சிறைச்சாலைக்குள்ள இருக்கிறார். இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட அந்த சபை மக்கள் அவர்கள் ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க. ஹல்லேலூயா. இங்கதான் ஜெபத்தின் வல்லமையை நீங்க பார்க்கணும். சங்கிலியால் என்ன பண்ண முடியாது, ஒரு விஷயத்தை அடக்க முடியாது. மனிதன் ஏற்படுத்தின சங்கிலி அது ஆண்டவர் பார்வையில் ஒண்ணுமே கிடையாது. பூட்டப்பட்ட கதவுகள், இரும்பு கதவுகள் ஆண்டவர் பார்வையில் ஒண்ணுமே கிடையாது. இதே உங்களுடைய வாழ்க்கைக்கு நீங்க சம்மந்தப்படுத்தி பாருங்க. ஒருவேளை கட்டப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாம் இருக்கலாம். நீங்க இப்படி ஃபீல் பண்ணலாம், ஒரு பிரச்சனையில நான் இப்போ மாட்டிட்டு இருக்கிறேன், வெளியே வர முடியாது போல அப்படின்னு சொல்லி நீங்க ஃபீல் பண்ணலாம். அல்லாட்டி ஒரு ஒரு மூடப்பட்ட அறைக்குள்ள நான் இருக்கிறேன், நான் இன்னும் ஃப்ரீடமா நான் இன்னும் செயல்பட முடியல, ஏதோ ஒன்று ஒரு அழுத்தத்தில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணிட்டு இருக்கலாம். அதே ஒரு சிச்சுவேஷன் தான் ஃபிசிக்கலாக இப்போ பேதுரு எங்கே இருக்கிறாரு, அவர் கைகள் கால்கள் சங்கிலியால் கட்டப்பட்டிருக்குது. அவர் வெளியே போகாதபடிக்கு மூடப்பட்ட ஒரு இரும்பு அறைக்குள்ளே அவர் மூடப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இதை கேட்ட அந்த சபை விசுவாசிகள் அவங்க ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க. எது வரைக்கும் ஜெபித்தாங்க, இப்போ இங்கேயும் நம்ம நிறைய ஜெப குறிப்பெல்லாம் சொல்றோம். அவங்க என்ன பண்ணல, இயேசுவே பேதுரு என்ன பண்ணுங்க விடுவித்துருங்கப்பான்னு சொல்லி என்ன பண்ணல, எல்லாரும் ஜெபிச்சுட்டு
போயிடல. அதுதான் நீங்க படிக்க வேண்டிய காரியம். அடுத்து பேதுருக்காக அவங்க ஜெபம் பண்ணிட்டு அடுத்து உடனே பாயிண்ட்டை மாத்தல. ஐயோ யாக்கோபு பாவம் ஆண்டவரே, அவன் குடும்பத்தாரை நீங்க ஆசீர்வதிங்க, பாவம் அந்த குடும்பத்தாருக்கு பலன் தாங்கன்னு சொல்லி என்ன பண்ணல, ஜெபத்தை அவங்க மாத்தல. அவங்க ஜெபம்லாம் பேதுரு விடுவிக்கப்படணும். அவங்க யாக்கோப்ப ஜெபம் பண்ணியிருக்கலாம், அதை நான் குறைச்சி சொல்லலை, நீங்க தப்பா புரிஞ்சுக்காதீங்க. ஆனா இவங்களுடைய முழு எண்ணம் எங்க தான் இருக்கு, யார் மேலதான் இருக்குது, எப்படியாகுது பேதுரு விடுவிக்கப்படணும். இப்போ நம்மளுடைய சபை ஜப குறிப்பு என்ன, 1.5 கோடி. இதுதான் நம்மளுடைய ஜப குறிப்பு. இதை நம்ம பெருகிற ஆண்டு கையிலேருந்து வாங்குறதுக்கு விடக்கூடாது. இதுதான் நம்ம எண்ணமா இருக்கணும், இதான் நம்ம பேச்சா இருக்கணும். விசுவாசிகள் மத்தியில பேசும் பொழுது அங்க சாரிங்க நல்லா இருக்கு, இங்க சாரிங்க நல்லா இருக்குது, அப்படி கிடையாது. சபையில இதை வாங்கணும், இதை கெட்டி முடிக்கணும், இதுதான் நம்ம பேச்சா இருக்கணும். இந்த ஜப குறிப்பா ஜபம் பண்ணீங்களா அப்படின்னு நீங்க கேட்கணும். யாரெல்லாம் பார்க்குறீங்களோ இதுக்காக ப்ரேயர் பண்ணீங்களா, இதுக்காக ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கிறீங்களா, தொடர்ந்து ப்ரேயர் பண்ணுங்க. யாரையாவது ஆண்டவர் எழுப்புவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் உங்களை கொடுக்க வைத்த ஆண்டவர் இன்னொருத்தர் எழுப்ப மாட்டாரா? இன்னொருத்தர் மூலம் ஆண்டவர் செய்ய மாட்டாரா? இன்னொரு காகத்தை ஆண்டவர் அனுப்ப முடியாதா? ஆண்டவரால் செய்ய முடியும். ஹல்லேலூயா. ஆனால் இந்த ஜபத்தை நம்ம நிறுத்தக்கூடாது. இன்னும் நம்ம கெட்டி முடிக்கலை, இன்னும் நம்ம பாதியில தான் இருக்கிறோம், இன்னும் பண்ண வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்குது. ஹல்லேலூயா. அப்போ இவங்க எது வரைக்கும் அவங்க ப்ரேயர் பண்றாங்க அப்படின்னு சொன்னா, பேதுரு கதவை தட்டிட்டார். அது எங்க வாசிக்கலாம்? 13ஆம் வசனத்தை வாசிங்களேன். நம்ம ஸ்ட்ரைட்டா போயிடுவோம், ஏன்னா அந்த அதிகாரம் தெரிஞ்ச சம்பவம் தான். 13ஆம் வசனத்தை வாசி. பேதுரு வாசல் கதவை தட்டின போது ரோதை எனும் பெயர் கொண்ட ஒரு பெண் ஒற்று கேட்க வந்தாள். ஓகே, பேதுரு வாசல் கதவை தட்டின போது ரோதை என்னும் பெயர் கொண்ட ஒரு பெண் ஒற்று கேட்க வந்தார். அப்போ இவங்க ஜபம்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த ஜபத்தை கேட்டு ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, தூதரை அனுப்பி சிறைச்சாலை கதவை திறந்துட்டாரு, சங்கிலியை முறிச்சிட்டாரு, பேதுரு விடுவிக்கப்பட்டான். இப்போ அந்த ஜபத்துக்கு பதில் கிடைச்சிருச்சு. பேதுரு கதவை தட்டிட்டு இருக்கிறாரு, ஆனா இன்னும் அவங்க ஜபத்தை நிறுத்தல. ரொம்ப அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த பெர்சிஸ்டன்சி பேதுரு மாதிரியே இருக்குதேன்னு அந்த ரோதை சொல்றா. அப்போ அவங்க ஜபிக்கிறவங்கலாம் சொல்றாங்க, ஒருவேளை பேதுருனுடைய தூதனா இருக்கும், அது பேதுரு கிடையாது. அந்த அளவுக்கு என்ன பண்றாங்க, அவங்க விடாமுயற்சியா நீங்க விடுவித்தே ஆகணும். ஆண்டவர் சொல்றாரு, எப்பா விடுவித்து 1 வருஷம் ஆகுதுப்பா அப்படின்றார். கதவை திறந்தா நீ பேதுருவை பார்த்துடலாம். ஆனா சில பேர் என்ன பண்ணிடுறோம், அதை நாம் ரிசீவ் பண்ணாமலே என்ன பண்ணிட்டு இருக்கோம், இன்னும் தொடர்ச்சியா அதற்காக அது நடந்து முடிந்த பிறகு என்ன பண்றோம், அதற்காக ப்ரேயர் பண்ணிட்டே இருக்கிறோம். ப்ரேயர் பண்ணணும், அதுக்கு பதில் கிடைச்சிருச்சா அதை ரிசீவ் பண்ணிடணும், கதவை திறந்துடணும். திருப்பி பேதுரு பாவம் தட்டிட்டே இருக்கிறார். எப்போ திறந்தாங்கன்னு தெரியல, எத்தனை நாள் கழிச்சு திறந்தாங்கன்னு தெரியல. ஆனா கடைசியா திறந்த போது எதுவும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாரு, எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றாரு. உடனே என்ன பண்றாரு, அவர் வேற ஒரு பட்டணத்துக்கு போறத பார்க்குறோம். அப்போ நாம் பதில் கிடைத்த பிறகு என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், ரைட் நவ் என்ன பண்ணிட்டே இருக்கோம், நம்ம ப்ரேயர் பண்ணிட்டே இருக்கிறோம். ப்ரேயர் பண்ணணும், பதில் கிடைச்சு என்ன பண்ணணும், அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், அதை நாம் சுதந்திரிக்கணும், அதை அனுபவிக்கணும். ஹல்லேலூயா. இது இந்த சம்பவத்தின் மூலமாய் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம். ஒரு விஷயத்துக்காக நாம் ப்ரேயர் பண்றோம், அது கிடைத்தோடு என்ன பண்ணிடணும், நாம் அதற்கு அதை பெற்றுக்கொள்ளவும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இது இந்த சம்பவத்தின் மூலமா நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. இன்னும் கடைசியா ஒரே ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி மாத்திரம் நான் சொல்லி நான் முடிக்க விரும்புறேன். என்ன அப்படின்னு சொன்னா, நாம என்ன பண்ணிடுறோம், ஒரு பிரச்சனையை வைத்து என்ன பண்ணிடுறோம், அதற்கு நம்ம அளவுகள் செட் பண்றோம். இந்த பிரச்சனையா, இதுக்கு ஒரு 5 நாள் ஃபாஸ்டிங் போடு. இந்த பிரச்சனையா, இது ஒரு 10 நாள் ஃபாஸ்டிங் போடு. இந்த பிரச்சனையா, ஒரு 40 நாள் போடு. அப்படி என்ன பண்ணிடுறோம், நம்ம அளவுகள் செட் பண்ணிடுறோம். ஆமாவா இல்லையா? எத்தனை பேர் செய்றீங்க? வயிற்று வலியா, இது என்னப்பா 1 நிமிஷம் போதும், 30 செகண்ட், ஏசுபா வயிறு வலிக்குது. தலைவலியா, ஏசுபா தலை வலிக்குது. நம்ம யார் அதுக்கு அளவுகள் செட் பண்றதுக்கு? பிரச்சனையை வச்சு அது என்ன பிரச்சனைன்னு தெரியாமலே நம்ம என்ன பண்றோம், அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம், இப்போ எக்ஸ்பர்ட் ஆகிட்டோம். அப்படி செய்யக்கூடாது. எல்லா பிரச்சனையும்
ஒன்று தான், நம்ம பார்க்குற பார்வை தான் முக்கியம். எப்படி நம்ம ப்ரேயர் பண்ணுறோம். ஒரு பிரச்சனை, பெரிய பிரச்சனை சொல்லும் போது அதுக்கு நம்மளுக்கு அப்படியே வெடத்து போயிடும், வேர்த்து போயிடும். ஐயோ இதுக்கு நம்ம ஒரு வாரம் நம்ம ஃபாஸ்டிங் போடலாம் வாங்கன்னு சொல்லி என்ன பண்ணுவோம், நம்ம பண்ணுறோம். பிரச்சனையை அளவு வச்சு நம்ம ப்ரேயர் பண்ணுறது கிடையாது. அந்த உறவு தான், ஆண்டவரோட ஏற்படுகிற அந்த உறவு தான் முக்கியம். அதே போல் எப்படி நம்ம ப்ரேயர் பண்ணுறோம், எல்லா விஷயத்திற்கும் நாம் அந்த மாதிரி நம்ம வெயிட்டேஜ் கொடுக்குறோமா, தப்பே கிடையாது. எல்லா விஷயத்தையும் ஃபாஸ்டிங் போடலாம், தப்பு கிடையாது. ஆனால் நம்மளே அளவுகள் செட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதுதான். அது மாதிரி இத்தனை நாள் ப்ரேயர் பண்ணணும், ஒரு நாள் ப்ரேயர் பண்ணணும், 2 நாள் ப்ரேயர் பண்ணணும், 3 நாள் ப்ரேயர் பண்ணணும் அப்படின்னு ஒரு 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 சிஸ்டம்குள்ளே நம்ம என்ன பண்ணிடுறோம், நம்ம வந்துடுறோம். அப்படி நம்ம ப்ரேயரை ஒரு சிஸ்டம் ஆக்கிடக்கூடாது. அது நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையாக மாறணும். ஹல்லேலூயா. எந்நேரமும் பாஸ்டர் அழகா ஒரு பாட்டு எழுதியிருக்காங்கல்ல, அவர் பேச நான் கேட்பேன், நான் பேச அவர் கேட்பார். அதுதான் என் ஜெப நேரம். இதுதான் நம்ம வாழ்க்கையா மாறணும். இந்த பிரச்சனையா இதுக்கு இவ்வளோ நேரம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணக்கூடாது, நம்ம செய்யக்கூடாது. இதற்கு ஒரு உதாரணத்தை மாற்ற நான் சொல்ல விரும்புகிறேன், முடிச்சிடலாம். ஜார்ஜ் முல்லர் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அவர் கியூபக் தேசம் அப்படின்ற ஒரு தேசத்திற்கு அவர் பயணித்து போகிறார். அங்கே போய் என்ன பண்ண, அவர் மினிஸ்ட்ரி பண்ண போறார். அவங்க பயணத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. அது பனிப்பாறை உள்ள ஒரு கடல். அங்கே கடும் பனிப்பொழிவு அந்த நேரத்தில் ஏற்பட்டுருச்சு. அப்போ அவங்க டிராவல்லாம் ஆரம்பிச்சிருச்சு. அப்போ திடீர்னு அந்த கேப்டன் ஜார்ஜ் முல்லரை பார்த்து சொல்கிறாரு, நம்ம என்ன பண்ண முடியாது, அந்த இடத்துக்கு போய் சேர முடியாது, கொஞ்சம் டிலே ஆகும். ஆனால் இங்கே ஜார்ஜ் முல்லர் அவங்க சொல்கிறாரு, இல்லை நான் இந்த நாளெல்லாம் அங்கே நிற்கணும், நான் தான் அங்கே மீட்டிங்கை நடத்தணும், நான் தான் அங்கே ப்ரீச் பண்ணணும்னு சொல்கிறார். அப்போ கேப்டன் சொல்கிறாரு, நீங்களே பாருங்கள், வெளியே பாருங்க, இந்த மாதிரி இருக்குது, போக முடியாது, சாத்தியமே இல்லை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு சொல்கிறார். இப்போ இது ஒரு பெரிய பிரச்சனை தான். இது லேஸில் தீரக்கூடிய பிரச்சனையே கிடையாது, இது பெரிய பிரச்சனை. இப்போ நாம் அங்கேருந்து என்ன பண்ணியிருப்போம், அப்போ அந்த அந்த டைமில் ஃபோன் வர கிடையாது, ஃபோன் பண்ணி பேசவும் முடியாது, வேறு யாராச்சும் அரேஞ்ச் பண்ணிடுங்க என்னால் வர முடியாது அப்படிலாம் என்ன பண்ண முடியாது, சொல்லவும் முடியாது. இங்கே மீட்டிங் வரவங்களுக்கு தெரியாது, இப்படி பிரச்சனை இருக்குன்னு தெரியாது, இதெல்லாம் விஷயம் இருக்குது. அப்போ இவர் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு, அதான் முக்கியம். இவர் சரிவா அந்த கேப்டனை கூப்பிட்டாருவா, நம்ம ப்ரேயர் பண்ணுவோம், நான் நாளைக்கு கண்டிப்பாக என்ன பண்ணி ஆகணும், அங்கே போய் ப்ரேயர், அங்கே போய் நான் மீட்டிங் நடத்தணும், இங்கே இருக்க முடியாது, வா நம்ம ப்ரேயர் பண்ணுவோன்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, அந்த கேப்டனும் ஜார்ஜ் முல்லரும் ப்ரேயர் பண்ணுறாங்க. இந்த ஜார்ஜ் முல்லர் ஒரு சின்ன ப்ரேயர் தான் பண்ணார், இதை சரி செய்யுங்கப்பா அப்படின்னு. அப்போ உடனே அவர் என்ன பண்ண, கேப்டன் நெக்ஸ்ட் ஆரம்பிக்கிறார், அவரை தட்டி நிறுத்திட்டார், நீ ப்ரேயர் பண்ண வேண்டாம், ஏன்னா ஆண்டவர் ஏற்கனவே பதில் கொடுத்துட்டார். அப்போ அவருடைய அந்த விசுவாசத்தின் அளவை பாருங்க. நம்மளாம் என்ன பண்ணியிருப்போம், அங்கே ஒரு ஜப கூட்டமே நடத்தியிருப்போம், எல்லாம் வாங்கப்பா, எல்லாம் உட்காருங்க, முட்டிக்கால் போடுங்க, இன்னைக்கு ஒரு நாள் நம்ம ஃபாஸ்டிங் பண்ணுவோம், நைட் ஃபுல்லாக ஃபாஸ்டிங் பண்ணுவோம் சொல்லி என்ன பண்ணுவோம், நம்ம அப்படி செய்வோம். ஆனால் இது எதற்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், அந்த பர்சிஸ்டன்சி நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம், அது அந்த அளவுகோல் கிடையாது, இவ்வளோ நாள் பண்ணணும் அப்படின்னு நம்ம நிர்ணயிக்கிறது கிடையாது. பதிலை பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் என்ன பண்ணணும்னா ஜபிக்கணும், அதுதான் முக்கியம். எப்படி ஜபிக்கிறோம், எந்த மனநிலையில் ஜபிக்கிறோம், அதுதான் முக்கியம். ஆண்டவர் அந்த 1 மணி நேரம் ஜபத்தையும் கேட்டார், 1/2 மணி நேரம் ஜார்ஜ் முல்லர் ஜபித்த 10 நிமிஷம் ஜபத்தையும் அவர் என்ன பண்ணார், அவர் கேட்டார். அவர் எல்லா ஜபத்தையும் கேட்க வல்லவராக இருக்கிறார். ஆனால் எப்படி ஜபிக்கிறோம், எந்த விசுவாசத்தோடு நம்ம ஜபிக்கிறோம், ஆண்டவர் செய்வான்ற நம்பிக்கையோடு நம்ம ஜபிக்கிறோமா, ஆண்டவர் மேலே முழு நம்பிக்கையோடு நம்ம ஜபிக்கிறோமா, இல்லைன்னா அறகுறை நம்பிக்கையோட நம்ம ஜபிக்கிறோமா, இதுதான் என்னுடைய கேள்வியாக இருக்குது. நம்ம எளிமை நிற்போம், நம்ம அர்ப்பணிப்போம். ஹல்லேலூயா. உங்களுடைய மனநிலை எப்படி இருக்குது? ஹல்லேலூயா. விடாமல் நம்ம அவர் கரத்தை பிடிச்சி எனக்கு தரணும்னு சொல்லி நம்ம கேட்குறோம். ஒரு தடவை கேட்டுட்டு அடுத்த விஷயம் இல்லை இது போதும் அடுத்தது போகிறோமா? நீங்கள் யோசித்து பாருங்கள். ஹல்லேலூயா. அந்த ஒரு விதவை தாயை போல நாம்
விடாம ஆண்டவர் கரத்தை பிடிச்ச நீங்க தந்தே ஆகணும்னு சொல்லி அவர் பாதத்துல உட்காரணும். பதில் பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் நாம் ஜெபிக்க வேண்டும். அந்த பதில் கிடைத்ததும் அதை பெற்றுக்கொள்ள நாம் பழகணும், அதை அனுபவிக்கணும், அதை சுதந்திரிக்கணும். அந்த சபையார் அவர் மறுபடியும் ஜெபிச்சுட்டே இருக்கிறாங்க. பதில் வந்துருச்சு, ஆண்டவர் பதில் கொடுத்துட்டார். மறுபடியும் அதற்காகவே அவங்க அதே நினைச்சிட்டு இருக்கிறாங்க. எப்போ நடக்கும், எப்போ பேதுருக்கு வருவார், எப்போ கதவை தட்டுவார். தட்டுன கதவை அவங்களால திறக்க முடியல, அதையே அவங்களால பார்க்க முடியல. அவர் சத்தத்தை கூட கேட்கும், பேதுரு சத்தம், அந்த சத்தம் கூட அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. ஹல்லேலூயா. ஜார்ஜ் முல்லர் ஜெபித்த அந்த சிறிய ஜெபத்தையும் ஆண்டவர் கேட்டார். ஆனா ஆண்டவர் சீக்கிரத்துல நியாயம் செய்வார். அவர் சீக்கிரத்துல நியாயம் செய்வார். அவர் சீக்கிரத்துல செய்ய போகிறார். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே.